உயிர் 17. கீர்த்தியுடனான பல கட்ட போராட்டத்திற்கு பின் கண் அயர்ந்த சரணுக்கு மீண்டும் அன்றைய நாளின் காட்சிகளே மனதினுள் எழ ஆழ்ந்த உறக்கமின்றி சில மணி நேரங்களிலேயே எழுந்தமர்ந்து விட்டான். மணியை பார்க்க அது நள்ளிரவு 2 என்று காட்டியது. நேற்றைய நினைவுகளை மனதினுள் ஓடவிட்டு பார்த்தவன் ஒரு புறம் கீர்த்தியின் அதிரடியான செயல்களில் திகைத்திருந்தான் என்றால், மறுபுறம் அவளுக்கான தனது பதிலில் முற்றிலுமாக அதிர்ந்து போயிருந்தான். இருக்காதா பின்னே? எத்தனை கடினமான சூழலிலும் பொறுமை இழக்காதவனுக்கு நேற்று நிதானம் தவறி போனதற்கு தன்னையே நிந்தித்து கொண்டான். வேகமாக எழுந்து கீர்த்தி இருந்த அறையை திறந்து பார்க்க அங்கு அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதைக் கண்டுதான் அவனுக்கு மூச்சு சீரானது. தரையில் கால்களை குறுக்கிக் கொண்டு வலக்கரத்தை மடக்கி தலைக்கு அணைவாக கொடுத்து ஏசி குளிரில் உடல் வெடவெடுத்தாலும் அதை கூட உணர முடியாத களைப்போடு உறங்கிக் கொண்டிருந்தாள். அதை கண்டவன் உடனே ஏசியை அணைத்துவிட்டு கீர்த்திக்கு போர்வையை போர்த்தி அவள் முகத்தை அருகில் பார்த்தான். உறங்கும்போது ஒருவரின் முகம் உணர்வுகளற்று நிர்மலமாக இருக்கும் என்று கூறுவர். ஆனால் இங்கோ உறக்கத்திலும் கூட கீர்த்தியின் முகத்தில் இறுக்கமும் கலக்கமும் விரவி இருப்பதை கண்டவன் நெற்றியை நீவிக்கொண்டான். எவ்வாறு அவளை இங்கிருந்து அனுப்புவது என்ற யோசனையுடன் இரவெல்லாம் ஹாலில் நடந்து கொண்டிருந்தவன் இறுதியாக சூரியன் உதித்தபோது ஒரு முடிவோடு கீர்த்தியின் அறைக்கு சென்றான். ஆனால் அதற்குள் அவளே கதவை திறந்து வெளியில் வந்திருந்தாள். குளித்து முடித்து எந்தவித ஒப்பனையும் இன்றி சாதாரண உடையில் வெளியில் வந்த கீர்த்தி மௌனமாக, அதே சமயம் வழக்கத்திற்கு மாறான அதீத அழுத்தத்துடன் அவனை எதிர்கொண்டாள். குட் மார்னிங் கீர்த்தி என்றான். புருவங்கள் முடிச்சிட அவனை வியப்பாக பார்த்தாலே தவிர்த்து பதில் சொல்லவில்லை. எடுத்துக்கோ என்று காஃபி கோப்பையை நீட்ட முதலில் தயங்கியவள் பின் அவனை கூர்ந்து பார்த்தவாறே கோப்பையை எடுத்துக்கொண்டாள். பின் அங்கிருந்த நாற்காலியில் அமர மற்றொரு நாற்காலியில் அமர்ந்த சரண், ஐம் சாரி கீர்த்தி, எனக்கே புரியல நான் ஏன் அவ்வளோ வயலண்ட் ஆனேன்னு. பட் எவ்வளோ கோவம் இருந்தாலும் உன்னை அடித்தது தப்பு. ப்ளீஸ் மன்னிச்சிடு. அதுவும் உன்னோட இயல்பு என்னன்னு நல்லா புரிஞ்சிருக்கிற நானே நீ வித்தியாசமாக நடந்துக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். ஆனால் அவசரப்பட்டு பேசிட்டேன் என்றிட சிறு அலட்சியத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தவளின் பார்வை மாற்றம் பெற்றது. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல கீர்த்தி என்று பின்னந்தலையை அழுந்த கோதியவன், இதை பாரு, இப்போ கூட நீ என் பக்கத்தில் கைக்கு எட்டக்கூடிய தூரத்தில் தான் உட்காந்துருக்க. ஆனால் ஏனோ என்னால் உன்னை உணர முடியலை. எப்பவும் ஆஃபீஸ் கேன்டீனில் நீ எந்த மூலையில் இருந்தாலும் உள்ளே நுழையும் போதே உன்னை உணர்ந்தவனா. இவ்வளோ ஏன் இத்தனை வருஷம் ஃபாரின்ல இருந்தப்போ கூட உன்னோட ஞாபகங்கள் உன்னை உணர்த்திக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு ஏதோ அது எப்படின்னு என்று நெற்றியை நீவியவனுக்கு ஏன் இப்போது அவளிடம் ஒருவித அந்நிய தன்மையை உணர்கிறான் என்று புரியாமல் போனது. சரி, அதை விடு. நேற்று நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஐம் சாரி அகெயின். இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் அடித்ததில்லை, அடிக்க நினச்சதும் இல்லை. ஆனால் நேற்று என்னையும் மீறி உன்னை அடிக்க வேண்டியதா போச்சு என்று சிறு இடைவெளி விட்டவன் அவள் முகம் எவ்வித உணர்வையும் வெளிப்படுத்தாது இருப்பதை கண்டு, வேண்டாம் கீர்த்தி, என்னால் ஒரு பொண்ணை இந்த நிலையில் பார்க்க முடியல. என் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள இப்படி ஒரு நிலையில் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுவும் இத்தனை வருஷம் கழித்து பார்க்குறவங்கிட்ட இப்படியான ஒரு மாற்றம் சத்தியமாக எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்றிட கேட்டுக்கொண்டிருந்தவளின் முகம் ஒரு நொடி மாற்றம் பெற்றது. உனக்கு கல்யாணம் ஆகி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இல்லைன்னு தெரிஞ்சப்போ எனக்கு என்றவனின் முகம் உணர்வு குவியலாகி போக குரலை செருமி, எனக்காகவே காத்திருந்த நீ என்கிட்ட அப்படி நடந்துக்க என்ன காரணம்னு யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது என்றான் சரண். புருவங்கள் நெறிப்பட என்ன என்பதாக கீர்த்தி அவனை பார்த்தாள். ஒருவேளை நேத்து நான் உன் அப்பா கிட்ட அப்படி சொன்னது தான் உன்னை ரொம்ப காயப்படுத்தி எனக்கு என்னோட தப்பை புரிய வைக்க இப்படி பண்ணிகிட்ருக்கியோன்னு தோணுது என்றதுமே, எப்படி சொன்னது என்றால் பார்வையை மாற்றாமல். அது வந்து என்று முகத்தை அழுந்து துடைத்தவன், லிசன் கீர்த்தி, என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படி பேசினது உன்னை ஹர்ட் பண்ணவோ அசிங்கப்படுத்தவோ இல்லை. அதோடு என்றவனை இடைமறித்தவள், ஒரு நிமிஷம், அந்த அது எதுன்னு சொல்ல முடியுமா என்றாள். கீர்த்தி, வேண்டாம் கீர்த்தி, புரிஞ்சுக்கோ, நான் அப்படி உன்னை என்று அவன் தவிக்க,
ஓகே ஓகே சில். நீ ரொம்ப கஷ்டப்படுற. நானே சொல்கிறேன். அது என்னோட ரேட் தானே? ஆமை ரைட்? என்றதுமே ஸ்டாப் இட், ஸ்டாப் இட் என்று நாற்காலியிலிருந்து பதறிக்கொண்டு எழுந்தவன், ப்ளீஸ் ஜஸ்ட் ஸ்டாப் இட் கீர்த்தி, ஃபார் காட் சேக் என்றான். ஓகே ஃபைன். உனக்கு இப்போ என்ன தெரியணும்? நீ பேசினதுக்காக இப்படி பண்ணுறேன் நானு தானே என்றதுமே அவன் தலையசைத்தான். இல்லை, நீ பேசினதுக்காக இல்லை, போதுமா? இன்ஃபேக்ட் அதுக்கும் மேலே நீ என்னை பேசியிருந்தாலும் எதையும் நான் பெருசாக எடுத்திருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா என்று கேள்வியாய் அவனை பார்க்க சரண் முகத்தில் ஏகத்திற்கும் அதிர்ச்சி. பிரகாசத்துக்கு மகளாக பொருந்துட்டு இதையெல்லாம் நான் எதிர்பார்க்காம இருந்தால் தான் ஆச்சரியம். ஸோ நீ பேசின எதையுமே நான் பெருசாக எடுத்துக்கல. பட் ஸ்டில் ஐ நீட் யூ அட் எனி காஸ்ட் அண்ட் யோர் பேபி. யாருக்காகவும் உன்னை விட முடியாது என்றாள் உறுதியான குரலில். அதுதான் ஏன் என்று அவளை வேதனையுடன் பார்த்தவன், கீர்த்தி உன்னை என்ன ஆச்சுன்னு நீ சொல்லு. இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்டுட்டு எதுவும் முடிவு பண்ணு. அதை விட்டுட்டு அறிவு கட்டத்தனமாக எதையாவது உளறிட்டுருக்காத. நீ உனக்கு பல விஷயம் தெரியாது கீர்த்தி. அப்போ உன்கிட்ட சொல்லக்கூடிய சூழல்ல நான் இல்லை. ஆனால் இப்போ சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயம் என்று விழிகளை மூடி தன்னை நிலைப்படுத்தியவன், அன்னைக்கு உங்கள் அப்பன் நம்மோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டதா சொல்லி என்னையும் எங்கள் வீட்டில் பேச சொல்லி அவசரப்படுத்தினியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா என்றதுமே கீர்த்தியின் விழிகள் ஆச்சரியமாக விரிந்ததை தவிர்த்து பதிலளிக்கவில்லை. ஆனால் அப்போது எங்களோட குடும்ப சூழல் என்னை பேச விடாமல் செஞ்சிடுச்சு. அம்மாவோட ஆப்ரேஷன், அம்முளோட கல்யாணம், அக்கா பிள்ளைங்களோட விசேஷம், சின்ன அக்காவோட வீட்டு கிரக பிரவேசம்னு அடுத்தடுத்து எல்லாமே வரிசை கட்டி நிற்க அந்த வருஷம் முழுக்க என்னோட கல்யாணத்தை பற்றி பேசுகிற சூழல் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் அம்முளுக்கு குழந்தை பிறக்கவும் உங்கள் அப்பா அவளை விட ஒரு வருஷம் பெரியவளான உன்னோட கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துகிறதா சொல்லி அவர்கிட்ட பேச சொன்னேன் என்று இடைவெளி விட நம் நாயகியின் பார்வை இப்போது ஒருவித சுவாரஸ்யத்துடன் அவன் மீது படிந்தது. அப்போ நான் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லாமல் என்னை தேடி உங்கள் அப்பனே வந்தான். ஆனால் உன்னையும் என்னையும் சேர்த்து வைக்க இல்லை, என்னை உன் வாழ்க்கையிலிருந்து விலைக்கு போக சொல்லி. அன்னைக்கு தான் எனக்கு என்றவனுக்கு பிரகாசத்துடனான முதல் சந்திப்பு கண்முன் தோன்றியது. அதில் அவனையும் அறியாமல் அவன் முகம் சீற்றத்தில் மிளிர சில வருடங்களுக்கு முன்பான நிகழ்வுகளை பகிரத் தொடங்கினான். அன்று கடந்த காலத்தில் சுமார் 4 வருடத்திற்கு முன் வழக்கம் போல அலுவலகம் வந்து சேர்ந்த சரண் தன் அறையினுள் நுழைய முயல திலக் அவனை மேலதிகாரி அழைப்பதாக கூறினான். உடனே லிஃப்டை நோக்கி நகர்ந்தவனை எதிரே வந்த கீர்த்தி, குட் மார்னிங் மாமா, என்ன இன்னைக்கு லேட்டாக வந்திருக்கீங்க போல, என்னாச்சு என்றாள். குட் மார்னிங் பாப்பு, காலையில் குளிச்சுட்டு வரவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்தது. எமர்ஜென்சி, என்னோட குரூப் தேவைப்படுதுன்னு உடனே வர சொன்னாங்க. ஸோ டொனேட் பண்ணிட்டு வரேன் என்றதுமே, ஹோ ஓகே மாமா, சாப்பிட்டீங்களா என்றாள். வழியிலே முடிச்சுட்டு தான் வந்தேன். சரி பாப்போம், ஐம் கெட்டிங் லேட், வந்து பேசுகிறேன் என்று லிஃப்டில் ஏறி அடுத்த தளத்திற்கு வந்தவன் அனுமதி பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட அறையினுள் நுழைந்தான். அங்கே நாற்காலியில் தோரணையாக மேலதிகாரிக்கு பதில் அமர்ந்திருந்த பிரகாசத்தை கண்டவன் புருவம் முடிச்சிட்டது. அடடே, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க, என்ன அங்கேயே நின்றுட்டீங்க? எப்போவும் நேரமே ஆஃபீஸ்க்கு வந்துடுவீங்க, இன்னைக்கு என்ன லேட் என்றவரை எதிர்பாராத சரண் அதிர்ச்சியோடு நின்றிருந்தான். பிரகாசத்துடன் பெரிதாக பழக்கம் இல்லை என்றாலும் சிறு வயதில் ஒரு சில முறை பார்த்திருக்கிறான். அதிலும் கீர்த்தியை காதலிக்க தொடங்கிய நாளிலிருந்து அவரை பற்றிய பேச்சுக்கள் தான் கீர்த்தியிடமிருந்து அதிகமாக வெளிப்படும். அட என்ன மாப்பிள்ள இது, ரூமுக்குள்ளே வர்றதுக்கு இவ்வளோ தயக்கமா? ஏன் இது உங்கள் ரூம் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? வேணும்னா சொல்லுங்க, இந்த ரூம் என்ன பிரமாதம், கம்பெனியையே உங்கள் பேருக்கு மாற்றிடுறேன், அப்புறம் எல்லா இடத்துக்கும் நீங்கள் தயங்காமல் போகலாம் என்று புன்னகைக்க சரணோ அதிர்விலிருந்து மீளாதவனாக சார் என்று அழைத்தான். என்னது சாரா? என்ன மாப்பிள்ள இது, நீங்கள் யாரு, உங்களுக்கு என் பொண்ணு யாரு, எனக்கு நீங்கள் யாருன்னு எல்லாம் என் பொண்ணு சொன்னான். அதுக்கப்புறமும் சாருன்னு கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? வாய் நிறைய மாமான்னு கூப்பிடுங்க என்றபடி அவன் கரம் பிடித்து உள்ளே அழைத்து வந்தவர் சரண் அமர்வதற்காக நாற்காலியை பின்னே இழுத்தார். எதையும் நம்ப முடியாதவனாக பிரகாசத்தை பார்த்தபடி சரண் நிற்க அவன் தோள்களை பற்றி பிரகாசமே அவனை நாற்காலியில் அமர்த்தியிருந்தார். இப்போது அவன் எதிரே வந்தமர்ந்த பிரகாசம், அப்புறம் மாப்பிள்ள, உங்களுக்கு எப்போ வசதிப்படும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கல்யாணத்தை வச்சுக்கலாம்.
என்னைக்கு எந்த மண்டபம், யார் கச்சேரி, யார் முன்னிலைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே பண்ணிடுவேன் என்றார். பிரகாசத்தின் வெகு இயல்பான செயல்களும் பேச்சும் பெண்ணின் தந்தையாக தன்னிடம் எவ்வித விசாரணையும் கேள்வியும் இன்றி நேரடியாக திருமணம் குறித்து பேசுவது அவனை முழுதாக அதிர செய்திருந்தது. கீர்த்தி அவனிடம் ஏற்கனவே கூறியிருக்கிறாள், தன் தந்தைக்கு தான் மட்டுமே முக்கியம், தன் விருப்பத்தை என்றுமே மறுக்காதவர், அதிலும் இருவரும் உறவினர் எனும்போது நிச்சயம் மறுக்க மாட்டார் என்று அத்தனை உறுதியாக சொல்லியிருந்தாள். ஆனால் இத்தனை சீக்கிரம் அவர் தன்னை அணுகுவார் என்று சரண் எண்ணி இருக்கவில்லை. திகைப்பில் இருந்தவனை மாப்பிள என்ற பிரகாசத்தின் குரல் மீட்டெடுக்க, சொல்லுங்க சார் என்றான். அட என்ன மாப்பிள இது, வா யார மாமான்னு கூப்பிடுங்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்களே என்றார் நாற்காலியில் சுழன்றபடி. அது அது வந்து எங்கள் வீட்டில் இன்னும் நான் பேசல மாமா என்றான் தயக்கத்தோடு. எப்படிடா பேச முடியும் என்று ஓங்கி ஒலித்த பிரகாசத்தின் குரல் மட்டுமின்றி பார்வையும் மாற்றம் பெற்றிருப்பதை உணர்ந்தவன் மாமா என்றான். அடி செருப்பால நாயே, யாருக்கு யார்டா மாமா? தொடப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சம் கேக்குதோ? என் முன்னாடி நிற்க கூட அருகதை இல்லாத பஞ்ச பரதீசி நீ, உனக்கு என் பொண்ணா என்று விழிகள் சிவந்தார். பிரகாசத்தின் திடீர் மாற்றத்தை எதிர்பாராதவன் வார்த்தையின்றி ஸ்தம்பித்து போனான். ஏண்டா, தினமும் ஆஃபீஸ் வந்தமா, வேலையை பார்த்தமா, சம்பளத்தை வாங்கினமா, வீட்டுக்கு போனோமான்னு இல்லாமல் வந்த இடத்துல எந்த வசதியான பொண்ணு சிக்குவா, அவளை மடக்கி எப்படி குறுக்கு வழியில் செட்டில் ஆகிடலான்னு கணக்கா போடுறீங்க? அப்படியே இருந்தாலும் இந்த ஆஃபீஸில் பொண்ணுங்களுக்கா பஞ்சம் என்றவர் மேலும் என்ன பேசியிருப்பாரோ அதற்குள் அவரை இடைமறித்த சரண், சார் போதும், ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க என்றான். எதுடா அதிகம் என்று நாற்காலியை பின்னே தள்ளிக்கொண்டே எழுந்தவர், என்கிட்ட கடன் வாங்கி வைத்த கழுவுற கடங்கார நாய் நீ, உனக்கு தாண்டா என் பொண்ணு அதிகம் என்றார். என்னது, கடனா என்று அதிர்ந்த சரணுக்கு இது முற்றிலும் புதிய செய்தி. என்னடா ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிற? ஏன் உங்கள் அப்பா என்கிட்ட லட்சக்கணக்கில் வாங்கின கடன் பற்றி உனக்கு தெரியாதா இல்லை என்றவர் பேச்சை நிறுத்தி பின்னங்கழுத்தை நீவியபடி, எனக்கு இது ஒன்று தாண்டா புரியல. அது எப்படி பல வருஷமாக இங்கே வேலை பார்க்குற உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு கூடவா கிடைக்கல? ஆனால் என் பொண்ணு வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் ஆகிறதுக்குள்ள அவளை மயக்கி மடக்கி அவ வாயாலேயே உன்னை தவிர வேற யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு காதல் வசனம் பேச வச்சு உனக்காக காத்திருக்க வச்சுட்டு, சும்மா சொல்லக்கூடாது, ஜெகஜால கில்லாடி தாண்டா நீ என்று சரணை ஆழ்ந்து பார்த்த பிரகாசம், ஆனால் இந்த இடத்துல தாண்டா எனக்கு ஒரு டவுட் வருது. எப்படி என் பொண்ணை கவுக்கணுங்கிறது நீயா போட்ட பிளானா, இல்லை இது நாள் வரைக்கும் என்கிட்ட வாங்கின கடனை அடைக்க முடியாமல் இருக்கிற உங்கள் அப்பம் போட்டு கொடுத்த பிளானா? ஏன் கேட்குறேன்னா, என்கிட்ட வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு ஈஸியான வழி என் பொண்ணை மயக்கி கல்யாணம் பண்ணுறது தானே அவன் சொன்னானா என்று கேட்கவும் மூச்சு விட மறந்திருந்தான் சரண். பின்னே பல லட்ச கடன், அதுவும் பல வருடங்களாக அவனுக்கே தெரியாமல் அவன் தந்தை பிரகாசத்திடம் வாங்கியிருப்பதை கேட்டவனுக்கு பூமியே தட்டாமாலையாக சுற்றி போனது. இல்லை, எங்கள் அப்பா அப்படி எதுவும் வாங்கியிருக்க மாட்டாரு, அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டாரு என்றதுமே ஆக்ரோஷத்துடன் அவனை நெருங்கிய பிரகாசம், டே பரதேசி, உங்கள் அப்பா என்ன பரம்பரை பணக்காரனா? ஊருக்கே அள்ளி கொடுக்க அவனே ஒரு அன்னாடங்காச்சு. சம்பாதிக்கிற 4 காசும் தினமும் வாய்க்கும் வயிற்றுக்கும் பத்தாம அப்பப்போ அவசர தேவையில தொடங்கி அடுத்த பொண்ணுங்க சீரு, அதுங்களுக்கு வளகாப்பு, அடுத்து மொட்டை சொட்டைன்னு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கும் மேலே என்கிட்ட கடன் வாங்குறவன்டா. நானும் ஏதோ உள்ளூர்காரன், பெரிய மனுஷனாச்சே, வட்டி ஒழுங்காக கட்டுறவன், நாணயமாக இருப்பான்னு இத்தனை வருஷம் அவன்கிட்ட லேவாதேவி வச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த என்றவன் வார்த்தை தடம் மாறவும், டேய் என்ற ஆக்ரோஷத்துடன் சரண் பிரகாசத்தின் சட்டையை பிடித்திருந்தான். அது நேரம் வரை ஆத்திரத்தில் இறுகி போயிருந்த பிரகாசத்தின் முகம் மேலும் விகாரமாக ஒரே உதறலில் அவனை விலக்கி தள்ளியவன், என்ன தைரியம் இருந்தா என் சட்டையே பிடிப்ப நாயே, நான் யாருன்னு தெரியுமாடா என்று ஆத்திரத்தில் கர்ஜிக்கவும் அவரின் புது அவதாரத்தில் முழுதாய் திகைத்திருந்தான் சரண். ஆம், இதுவரை பெரிதாக அறிமுகமோ உரையாடலோ இல்லை என்றாலும் அவர்கள் ஊரின் எம்எல்ஏ, நாதனின் தம்பி, கீர்த்தியின் தந்தை போன்ற நிலைகளில் பெரும்பாலும் அவரின் பண்பட்ட பேச்சையும் செயலையும் மட்டுமே அறிந்திருந்தவனுக்கு
அவரின் இத்தகைய பரிணாமம் முற்றிலும் புதிது. ஏண்டா, இந்த பிரகாசத்துக்கு மாப்பிள்ள ஆகணும்னா அதுக்கு ஒரு தகுதி தராதரம் இருக்கணும்னு புரியாதா உனக்கு? குறைஞ்சபட்சம் வீடு வாசலாவது இருக்கணும் என்று தலை கோதியபடி சிரித்தவரின் முகம் கொல்லா புன்னகை சரணை மேலும் உறைய வைத்தது. ஏண்டா, இந்த பிரகாசத்துக்கு மாப்பிள்ள ஆகணும்னா அதுக்கு ஒரு தகுதி தராதரம் இருக்கணும், குறைஞ்சபட்சம் வீடு வாசலாவது இருக்கணும், அது கூடவா தெரியாது உனக்கு என்று தலையை கோதியபடி சிரித்தவரின் முகம் கொல்லா புன்னகை சரணை மேலும் உறைய வைத்தது. டேய், உன் வீட்டை என்கிட்ட அடமானம் போட்டு தாண்டா கடைசி பொண்ணையே கரை சேர்த்தான் உங்க அப்ப, அதாவது தெரியுமா? இல்லை, என்னை என்னன்னு நினச்சிட்டு நீ? அதுதான் புரியல எனக்கு என்றவர் அவன் முகத்தருகே வந்து, இளைச்சவா என்ன நினச்சியா என்றவர், இல்லை 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 என்று தலையை குலுக்கிக் கொண்டே இரு கரங்களையும் பின்னால் கோர்த்து கொண்டு அறையில் நடந்தவர் மேஜையில் இருந்த நீரை எடுத்து சரணை பார்த்தபடி குடித்து கொண்டே, ஒருவேளை 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 என்னையும் என் கூட பிறந்த என்று இதழ்களுக்குள் அர்ச்சித்தவர், நாதன மாதிரி கேனன்னு நினச்சிட்டியாடா என்று கட்டுப்படுத்த முடியாத கோபத்துடன் கையில் இருந்த கண்ணாடி குவளையை ஓங்கி தரையில் அடித்தார். தன் தந்தை பிரகாசத்திடம் பல லட்சம் கடன் பெற்றது மட்டுமின்றி வீட்டை அடமானம் வைத்தது வரை தன்னிடமிருந்து மறைத்திருக்கும் நிலையில் இப்போது பிரகாசம் கேட்கும் கேள்விக்கு அவனும் என்னதான் பதில் சொல்ல? 4 பெண் பிள்ளைகளை பெற்ற அவன் தந்தை போதிய வருமானம் இன்றி அல்லாடிய நேரத்தில் உள்ளூர்காரரான பிரகாசத்திடம்தான் கடன் பெற்று வந்தார். பெண்களின் திருமணத்திற்கு 1/3 பங்கை நாதன் ஏற்ற போதிலும் மீதியை எவ்வித சேமிப்பும் இல்லாத சிதம்பரம் கடன் வாங்கித்தான் செய்திருந்தார். அதனால் அவரது சம்பாதனைகள் அனைத்தும் அவர் பெற்றிருந்த கடனுக்கான வட்டிக்கே சென்று விட்டதால் குடும்ப செலவுகளை ஈடுகட்ட அவ்வப்போது பிரகாசத்திடம் சிறு தொகைகளை பெற்று வந்தார். ஆனால் தங்களின் குடும்ப சூழல் அறிந்து படித்து முடித்து வேலையில் அமர்ந்ததுமே சரண் முதலில் செய்த வேலை தந்தையை அழைத்து எங்கெல்லாம் கடன் உள்ளது, வங்கியில் எவ்வளவு கடன் பெற்றுள்ளார் என்ற விவரங்களை பெற்றதுதான். முதல் 5 வருடங்களில் தன் தேவைகளை சுருக்கி தந்தை பெற்றிருந்த அனைத்து கடன்களையும் அடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் பெற்றிருந்தான். இதை கண்ட சிதம்பரத்தின் கண்கள் பணிந்து போனது. 8 வயதிலேயே குடும்ப கஷ்டம் அறிந்து வேலைக்கு செல்வேன் என்றவன் அல்லவா சரண். தனக்கு மகனாக பிறந்த பாவத்திற்கு இனியும் அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது என்றெண்ணி மற்றவர்களிடம் பெற்றிருந்த கடன் பற்றி சரணிடம் கூறியவர் பிரகாசத்திடம் பெற்ற கடன் குறித்து மறைத்துவிட்டார். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, சிதம்பரம் அதிகமான தொகையை பெற்றிருந்தது பிரகாசத்திடம்தான். அதிலும் அவர் மாதா மாதம் சரியாக வட்டி கட்டி வரும் நிலையில் பிரகாசம் அவரிடம் அசல் குறித்து பெரும்பாலும் கேட்டு நெருக்கியதில்லை. மற்றொன்று, நாதனின் தம்பி நெருங்கிய உறவு என்பதால் கடனை அடைக்க காலதாமதம் ஆனாலும் பெரிதாக பிரச்சனை செய்ய வாய்ப்பு இருக்காது என்று நம்பியதாலேயே. அனைத்திற்கும் மேலாக எப்போது அவரது அலுவலகத்திற்கு சென்றாலும் இல்லை என்று சொல்லாமல், எவ்வளோ மாமா, உங்களுக்கு இல்லாததா மாமா, சரி மாமா, பரவாயில்ல மாமா என்று வாய் நிறைய மாமா என்பவர் கேட்கும் நேரமெல்லாம் முகம் சுழிக்காது பணத்தை அளித்ததில் சிதம்பரத்திற்கு அவர் மீதான எண்ணம் உயர்ந்ததாகவே இருந்தது. அவரையும் குறை சொல்வதற்கு இல்லை. ஆம், சூதுவாது அறியாத மனிதருக்கு பிரகாசத்தின் பல முகங்கள் குறித்து தெரிந்திருக்க வாய்ப்பில்லையே. மகன் மாதா மாதம் அனுப்பும் பணத்தில் வட்டியும் அசலும் சேர்த்து கட்டி கொண்டிருப்பவர் எந்த சிக்கலும் இல்லாததால் இது குறித்து சரணிடம் பகிரவில்லை. எங்கே கூறினால் உடனே இரவு பகல் பாராமல் தூக்கம் கெட்டு உடலை வருத்தி கொண்டு கடனை அடைக்க முனையும் மகன் உருகுலைந்து போவானோ என்ற எண்ணமே அவரை கட்டி போட்டிருந்தது. ஆனால் தான் மறைத்ததால் மகன் இத்தகைய நிலையில் நிற்க வேண்டி வரும் என்று சிதம்பரம் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்.